நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இந்த முட்டை கிரேவிக்கு நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டலான ஒரு ஏனை வச்சுக்குவோம். இதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் இந்த முட்டையை நம்ம அப்படியே கொஞ்சம் வேக வச்சிருவோம். இப்போ இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா இருக்கும். தேங்காய் வந்து இந்த ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதே ஜாரில் வந்து ஒரு சின்ன வெங்காயம்னா பல்லாரி வெங்காயம் தான், அதிலே ஒரு சின்ன சைஸு ஒரு வெங்காயமும், ஒரு 4 தக்காளி, சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 போடுறேன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி போடுங்க. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இப்படி கேக் மாதிரி இல்லையா, அந்த மாதிரி பன்னீர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 2 வெங்காயம், இப்போ இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா. இதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டுலாம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இது 2ஐயுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதில் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம்.
இது அப்படியே நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.